2006ஆம் ஆண்டில் CNN IPN தொலைக்காட்சி வழங்கிய சிறந்த இந்தியர் பட்டத்தை பொதுமக்கள் சேவைக்காக இவர் பெற்றார். இந்திய வருமான வரி ஆணையராகவும் பணியாற்றியவர். தகவல் அறியும் உரிமைக்காக அமைதியான சமூக இயக்கத்தை நடத்தியவர். அண்ணா ஹசாரே அவர்களின் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கெடுத்தவர். கட்சி துவங்கிய ஒரு ஆண்டில் டெல்லியின் முதலமைச்சராக பதவியேற்று சிறந்த முறையில் ஆட்சி நடத்தியவர். மாபெரும் அரசியல் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வரலாறை காணலாம். திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஹரியானாவில் உள்ள ராசாரில் 1968ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் பிறந்தார். கெஜ்ரிவாலின் தந்தை கோவிந்தராம் கெஜ்ரிவால், தாய் கீதா தேவி. IIT கரக்பூரில் 1989ஆம் ஆண்டு இயந்திரவியல் பொறியியல் பட்டம் பெற்றவர். 1992ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை பணிகளில் ஒன்றான இந்திய வருவாய்த்துறை பணியில் சேர்ந்து டில்லியில் வருமான வரி ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரிந்தார். அங்கு பணிபுரியும் போது அரசு துறையில் தகவல்கள் வெளிப்படையாக இல்லாமலேயே ஊழலுக்கு வழிவகுப்பதை அவர் உயர்த்து அறிந்தார். தான் பணியில் இருக்கும்போதே ஊழலுக்கு துணை புரியும் செயலாக்கங்களை மாற்றவும் எதிர்க்கவும் போராடி வந்தார். வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒளிவின்மையை கொண்டுவர பல மாற்றங்களை துவக்கி வைத்தார். ஜனவரி மாதம் 2000 ஆண்டில் தற்காலிக பணி ஓய்வு பெற்றுக்கொண்டு பரிவர்த்தன் என்ற டில்லியை மையமாக கொண்ட குடிமக்கள் இயக்கம் ஒன்றை துவங்கினார். இது நியாயமான, ஒளிவு மறைவற்ற, பொறுப்புள்ள அரசாண்மைக்காக பாடுபடுகிறது. பிப்ரவரி மாதம் 2006ஆம் ஆண்டில் முழுவதுமாக பணி ஓய்வு பெற்றுக்கொண்டு பரிவர்த்தன் பணிகளில் இறங்கினார். அருணா ராய் போன்றவருடன் இணைந்து தகவல் பெறும் உரிமைக்காக அமைதியான சமூக இயக்கத்தை நடத்தினார். 2001ஆம் ஆண்டில் டெல்லியில் தகவல் பெறும் உரிமை சட்டம் நிறைவேற்றியது. நாட்டளவில் 2005ஆம் ஆண்டு அது நிறைவேறியது. அதன் பிறகும் சட்டத்தை ஏற்றளவில் நிற்க விடாமல் மக்கள் அறியும் வண்ணம் இந்தியா முழுவதும் பயணித்து பரப்புரையாற்றினார். மேலும் தனது அமைப்பின் மூலம் இந்த சட்டத்தின் மூலம் சிறப்பான தகவல்களை பெற்று அரசாண்மையின் மாற்றங்களை கொண்டு வருபவர்களுக்கு விருதுகள் வழங்கத் தொடங்கினார். இந்த வகையில் அரசின் செயல்களை மக்களும் கண்காணித்து பங்கேற்க தூண்டுகிறார். 2007 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி CNN IPN தொலைக்காட்சி 2006ஆம் ஆண்டுக்கான ஆண்டின் சிறந்த இந்தியர் பட்டத்தை பொதுமக்கள் சேவைக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கியது. சமூக போராளி ஐயா அண்ணா ஹசாரே தலைமையில் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டார். 2012ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ஆம் ஆத்மி என்னும் கட்சியை துவக்கி 2013ஆம் ஆண்டில் டில்லி சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் பின்னணி இல்லாதவர்களை வேட்பாளராக போட்டியிட செய்து மக்களின் ஆதரவை பெற்றார். 15 ஆண்டுகால காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் டில்லி முதல்வராக பதவியில் இருந்த ஷீலா தீக்ஷித்தை புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியில் 25,864 வாக்குகள் வேறுபாட்டில் தோற்கடித்தார். கெஜ்ரிவால் அவர்கள் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெற்று யார் இந்த கெஜ்ரிவால் என இந்திய அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி இந்திய மக்கள் திரும்பி பார்க்கும் வகையில் மாபெரும் வெற்றியை குவித்தார். டிசம்பர் 28ஆம் தேதி டெல்லி முதல்வராக பதவியேற்றார். சன லோக்பால் என்ற சட்டத்தை நிறைவேற்ற சட்டமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாததால் அறிவித்தபடி அவர் பதவியும் விலகினார். டெல்லியில் 38 ஆதரவு MLAக்களுடன் ஆட்சி அமைத்த இவருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் அதிருப்தி MLA வினோத்குமார் பின்னணியின் ஆதரவு திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து பிப்ரவரி மாதம் 2014 10ஆம் தேதி முதல் முண்டுகா தொகுதியின் சுயேட்சை MLA ரம்பீர் சோஹின் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டதாலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது ஆட்சி. புதுடெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் 13 பிப்ரவரி 2014 அன்று அவையில் ஜன் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தார். அதில் ஆதரவு 27, எதிர்ப்பாக 42 பேரும் ஓட்டளித்தனர். அதனால் இது தாக்கல் ஆகவில்லை.
அதனால் 14 பிப்ரவரி 2014 வெள்ளிக்கிழமை அன்று அவர் பதவி விலகினார். தன் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகும் முன் 2014 ஜனவரியில் கெஜ்ரிவால் அவர்கள் தாம் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் அம்மாத இறுதியில் ஆம் ஆத்மி கட்சியினரின் வற்புறுத்தலால் கெஜ்ரிவால் அவர்கள் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். மார்ச் மாதம் 25ஆம் தேதி கெஜ்ரிவால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் பிரதமர் பதவிக்கென்று நிறுத்தப்பட்ட நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து தாம் வாரணாசி தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற இடத்துக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்தார். டெல்லி சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் நிபுர் சர்மாவை 31,583 வாக்குகள் வேறுபாட்டில் தோற்கடித்தார். 2015 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி டில்லியின் 8வது முதல்வராக பதவியேற்றார். இவர் எந்த துறையையும் தனக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவர் வெளியிட்ட அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் பணிபுரிபவர்கள் சனிக்கிழமையும் பணிக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதால் அலுவலர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. 2022ஆம் ஆண்டில் இவரது அரசு கொண்டு வந்த புதிய மதுபான கொள்கையால் அரசுக்கு ஏற்பட்ட கோடிக்கணக்கான நிதி இழப்பீட்டால் சிபிஐ டில்லி துணை முதல்வரும் கல்வி மற்றும் காவல்துறை அமைச்சரான மணிஷ் சிசோடியாவின் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் வங்கி பெட்டகங்களில் சோதனை நடத்தினார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலின் புதிய மதுபான கொள்கையை விமர்சித்து அண்ணா ஹசாரே கடிதம் எழுதியுள்ளார். டில்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க அமலாக்க இயக்குநரகம் 2024 ஜனவரி 3ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக 3வது முறையாக அழைப்பாணை விடுத்தது. கெஜ்ரிவாலின் மனைவி பெயர் சுனிதா. அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கெஜ்ரிவால் அவர்கள் சைவ உணவு அருந்துபவர். பல ஆண்டுகளாக விபாசனா செய்து வருகிறார். சடங்கு சம்பிரதாயங்களை விரும்பாத அவர் தமது பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. இந்திய அரசியலில் பல கட்சிகள், பல தலைவர்கள் கட்சி துவங்கி ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குவதற்கே தடுமாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மிகவும் குறுகிய காலத்தில் ஊழலுக்கு எதிராக சமூக நலன் சார்ந்த விஷயங்களில் மக்கள் களப்பணியாற்றி மக்களின் எண்ணங்களில் தான் யார் நேர்மையானவர் என்பதை நிரூபித்து அவர் டெல்லியில் ஆட்சியை பிடித்தது இந்திய வரலாற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வரலாறை பதித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்த காங்கிரஸை ஓரங்கட்டி மாபெரும் எதிர்க்கட்சியாக அப்போது செயல்பட்ட பாரதிய ஜனதா கட்சியும் ஓரங்கட்டி இவர் வெற்றி பெற்று மாபெரும் அரசியல் தலைவர் என நிரூபித்தவர். இன்றும் இந்திய அரசியலில் மிகவும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்களில் இவரும் ஒருவர். எல்லாம் நேர்மைக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் இவர் போராடிய வரலாறுகள் பாராட்டுக்குரிய வரலாகவே என்றும் இருக்கின்றன. அந்தளவுக்கு இந்திய அரசியல்வாதிகளில் சிறந்தவர்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒருவர். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.